Satyabhama Institute of Science and Technology, Chennai. மேரேஜ் ஒயிட் கவுனு இது வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டுல யாரும் போடாத லெவலுக்கு ஃபாரின்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு ஆசை. நீங்க உங்க கண்ணு எங்க இருக்கணும்? பேபி மாமேல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு இருக்கும், ரெண்டாவது பேபி மாமாக்கு இருக்கும். சொல்லல 2K கிட்ஸ்க்கு அறிவில்லைன்னு சொன்னா தெரியுதா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு அறிவு இருக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? டாடி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொன்னா அப்புறம் 70s 80sன்னு வைங்க. இவருக்கும் இதே கலர்ல கோட் ஷூட் எடுத்துலாம் லைக் பண்ணி. ஓ அம்மா பூமர் அத்தை டாடி காண்டட் கொட்ட பத்தியா? இது என்ன காஸ்ட்? செல்ல அது கம்மியா இருக்கு. இன்னும் என்ன ரேஞ்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 50,000 60,000 ரேஞ்சில். வெளியில் வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் எல்லா ஆட்டமும் ஆடிட்டு இருக்கணும். உள்ளே வரும்போது அவங்க அதை பார்த்துக்கிட்டே உள்ளே வரணும். அந்த மாதிரி பெரிய பெரிய கற்பனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. மைண்ட்லயே ஒரு ரிசப்ஷன் நடத்தி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பண்ணிடுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் சொல்லுங்க, நீங்க எல்லாம் தான் சொல்லணும். நாங்கெல்லாம் சொல்றதுக்கு என்ன, எங்க பொண்ணுக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும். இது எக்ஸ்ட்ரா அழகா இருக்கு. ஆப்வியஸ்லி. ஓகே மாப்ள, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. இது பார்க்கும்போது சீக்கிரம் வச்சிட கூடாதா வெட்டிங் மாதிரி தோணுது. ஆமா நீங்க வேற. எதுக்கு எடுத்தாலும் முக்கியமான விஷயம், முகூர்த்த புடவை என்ன கலர்ஸ்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க? ரெட்டு மட்டும் இல்லை, ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கே நான் ரெட்டு வேர் பண்ணிட்டு க்ரீன் வேர் பண்ணிட்டேன். ஸோ அதை தாண்டி வேற என்ன கலர் அப்படின்றத போய் பார்க்கணும். எனக்கு ஒரு ப்ரௌன் பிடிச்சிருந்தது, நான் ஒரு இடத்துல போய் பார்த்தது. அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? சரி ஓகே போலாம். மாப்பிள்ளையோட சாய்ஸ்லாம் வந்து அங்க போய் கேட்டுக்கலாம். பிங்க், பேபி பிங்க். ஐயா நான் கருப்பா தெரிவேன். அதுதான் நான் நினைச்சேன். பத்தியா, மாப்பிள்ளையும் அதான் நீங்க நினைச்சாங்க. நினைக்கிறது இல்லை, நான் கருப்பா தெரிவேன். இல்ல அப்படின்னா ஃபுல் கோல்டு. ஐயோ நம்ம கோல்டுன்னு 2 கோல்டு எடுத்து வச்சிருந்தோம். இதுக்கு உங்க டேஸ்ட் கொஞ்சம் நான் ஜட்ஜ் பண்றேன் டாடி. என்ன ஜட்ஜ் பண்ணீங்க சொல்லுங்க. பிங்க், கோல்டு, பிரவுன் அந்த மாதிரி கலர்ஸ் தான், டார்க் கலர்ஸ் தான் எப்பவுமே கல்யாணத்துக்கு வந்து நல்லா பிரைட்டா அழகா இருக்கும். இல்லையே நீங்க நான் நிறைய reception. reels பார்த்திருக்கோமே, அதுல எல்லாம் வந்து அழகழகா போடுறாங்க. ரிசப்ஷன் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து சரி, என் பொண்ணுக்கு இப்ப மேரேஜும் இருக்கு, ரிசப்ஷனும் இருக்குல்ல. சென்னையில ரிசப்ஷனும் இருக்குல்ல. ரிசப்ஷன் நீங்க சொன்ன கலர்ஸ். மேரேஜ் ஒயிட் கவுனு இது வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டுல யாரும் போடாத லெவலுக்கு ஃபாரின்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு ஆசை. ஏமா பொண்ணுக்கு மட்டும் பார்த்து சொல்றாரு, எனக்கு ஏதாவது கலர் சூஸ் பண்றாரா? நானும் தான் ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல நிப்பேன், நானும் தான் கல்யாணத்துக்கு வருவேன். சொல்லுங்க, என்ன அந்த காதெல்லாம் எங்க போச்சு? சொன்னனா இல்லையா, அதெல்லாம் பொய்க்காதல். அதனால நான் சொன்னேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பூ கொடுத்தப்ப எனக்கு அது எனக்கு அப்பவே தோணுச்சு. ஆமா, இது சேனல் பேர் மட்டும் மாமா with பேபி baby மா. மா. பேபி மாக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது. மாப்ள, இத நீங்க கேட்டே ஆகணும். வாங்க இங்க. அது எப்படிங்க பேபி மாக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க, இப்போ யாருக்கு பார்க்க வந்திருக்கோம்? பேபி மாக்க பார்க்க வந்திருக்கோம். இல்ல அது இல்ல நாங்க பார்க்க வந்து, ஆனா நீங்க உங்க கண்ணு எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? பேபி மாமேல தான் இருக்கணும். இல்ல, ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு இருக்கும், ரெண்டாவது பேபி நான் மாக்கு நேத்தே இருக்கும். சொல்லல, சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா, கல்யாணம் ஆகி போனதுனே உங்ககிட்ட தானே வந்தாகணும். அப்ப வச்சுக்கிறேன். எஸ், அப்ப நான் கலாட்டா சேனல்ல கூப்பிடுவேன். ரெண்டுல ஒண்ணு இந்த நியாயத்தை கேட்டே ஆகணும். ஆமா, நாட்டாம தீர்ப்ப சொல்லியே ஆகணும். நல்லா போய்கிட்டு இருக்கு. எடுத்து விட்டுறாதா? இது பாரு, இது சூப்பரா இருக்கு. நான் அங்கேயே பார்த்தேன், பட் நான் அது ஹாஃப் சாரி மாதிரி இருந்தது, அதுதான் பார்த்தேன். சும்மா அந்த மாதிரி இது கட்டி இந்த டால் போட்டிருக்கிறது அந்த டால் போட்டுருக்கிறது தான். ஆமா, உங்க டேஸ்டே வேஸ்ட்னு தோணிச்சு. வாங்க போலாம். அது சொல்றது யாரு? மோனாக்கும் அது பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் வந்தாங்க. சீரியஸா பாருங்க. முகூர்த்தத்துக்குன்னு இல்ல, அந்த சாரி நல்லா நல்லா இருக்கு. போடுறது Maybe. நார்மலா போடுறது. அப்படி இருக்கலாம். ஏன்னா இப்போ 2K கிட்ஸோட டேஸ்ட் அது. நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க வாங்க. நீ வந்து 70s அதனால அப்படிதான் இருக்கும். அதனால தான் பிங்க் கோல்டுன்னு. இல்ல இல்ல, நான் 70s, இந்த அம்மா 90s. 2K கிட்ஸ்க்கு அறிவில்லைன்னு சொன்னா தெரியுதா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு அறிவு இருக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? டாக்டர் டயலாகா பிடிச்சிட்டீங்களா? சரி, பரவாயில்ல. அது எனக்கு தான் பொருந்தும் பாரு. அடுத்தது அவ்வளவுதான், நானே சொல்லிக்கிறது. கவுண்டர் நானே கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சைடு ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கலாம். எந்த சைடு? sarees. வெள்ளி ஜரி இருக்கிற பார்டர் எது? வெள்ளி ஜரி பார்டர். அது வந்து செகண்டா தேடுவோம். முதல்ல மூணா கேட்டா பிரவுன். அடுத்து வந்து பட்டு புடவை எடுக்க வந்திருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் பிடிச்ச கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன். அதுல வந்து பாத்துறலாம். அங்க ஒரு பிரவுன். அது ஒண்ணு இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் அது இல்ல, அது நான் இப்ப எடுத்தீங்களா? அதுதான். அவ பிளவுஸ் அது. ஓகே, இப்ப செலக்ட் பண்றது எனக்கான மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ் எஸ். இந்த கலர் காம்பினேஷன்லாம் வயலட் அது
இது வயலட் தானே? நேவி ப்ளூ மாதிரி தெரியுது. ஆஹா இல்ல வயலட் நேவி ப்ளூவா? இந்த பிரிஞ்சால் வயலட். ஆ டாடி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொன்னா அப்புறம் 70s 80sன்னு வைங்க. சரி ஃபைனலாக வரும்போது நம்மளது கொண்டு வந்துருவேன் எப்படியும். சரி நீங்க எல்லாம் சூஸ் பண்ணுங்க, நாங்க ஃபைனலா எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். அப்படி வரீங்க. இது மாப்பிளஸ் இது மாப்பிளை டக்குன்னு பார்த்து எடுத்தாரு. இந்த மாப்பிளை இது அது விரிச்சு காட்டுங்க பாவம். நீங்க அப்படியே வச்சு பாருங்க, வச்சு காட்டுங்க. டாடி சொன்ன கோல்டனும் வந்துருச்சு, மாப்பிளைக்கு பிடிச்ச மாதிரியும் வந்துருச்சு. இது ஒரு ஒன் ஆஃப் த சாரி அப்படியே எடுத்துக்கலாம்ல, முகூர்த்தம் அப்படின்லனா கூட. அதுக்கு இல்லாம பிளைனா அவங்க எங்கயாவது இந்த விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க நிறைய பேரு, அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம் இத. சோ இப்போ வந்து அந்த கவுன் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு சாரி சாரி ஆமா, saree. அதுதான் கல்யாண சாரி. ஆமா அதுதான் ஓகே select பண்ண போறோம். ஓகே. நல்லா இருக்கா? ம் அவ்வளவுதான். நம்ம டக்குன்னு ஷாப் பண்ணிடுவீங்களா? இப்படிதான் நாங்களாம் அப்படிதான். அது அவங்க சூஸ் பண்றது டக்குன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபைனலாக நான் தேடும் போது ஒரு 10-15 எடுத்து வச்சு தேடுவேன். நாளைக்கு வரைக்கும் அப்படியே நம்ம இந்த கடையிலே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆமா, புள்ள அழகா இருக்கணும்ல. இல்ல எப்படி கருப்பாலாம் தெரிய மாட்டேன். எங்க இருந்தாலும் தெரியும் பளிச்சுன்னு. இல்ல இவருக்கும் இதே கலர்ல கோட் ஷூட் எடுத்துலாம், லைட் கலர். ஓ அப்பா அம்மா பூமர் அத்தை. சரி காண்டட்டு கொடுத்த பத்தியா? பேட்மேன் படத்துல ஜோக்கர் மாதிரியே இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கோங்க. இதோட பிளவுஸ் எது? பிளைன். இது பிளவுஸ். ஓகே. இது முந்தானே, இது சாரி ஃபுல்லா இந்த வர்க். இந்த மாதிரிலாம் நம்ம ஆள் பேசும்போது நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், அப்போ மௌலிக்கும் இதே கலரில் சட்டை எடுன்னுவோம். அங்கே போக முடியாது. ஆனால் ஓடி போயிட்டு பக்கத்துலேயே நிற்காத அப்படின்ட்டுருவான் அவன். அவளை இமேஜின் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்தா எவ்வளோ அமக்கலமா இருப்ப நீ. நான் ஃபங்க்ஷன் ஏற மாட்டேன். ஆனா இது ஷர்ட்டா இல்லாம ஒரு குர்தாவா அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அவன் சிம்பிளா முடிச்சிட்டானே, நான் வரவே மாட்டேன், நீயாச்சும் உங்க ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு போயிடுவான். ஓகே. அது எது இதுவா? இது ஓபன் பண்ணி காட்டுங்க. ப்ளூ எனக்கு பிடிக்கல. இந்த ப்ளூ ஒரு மாதிரி டார்க். டாடி கிட்ட சில்வர் சரியும் லைட்டா வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். இல்ல இது கோல்டு ஜரி தானே? இல்லை இல்லை, நான் சொன்னது இது என்ன காஸ்ட்டு? செல்ல அது கம்மியாக இருக்குது. இன்னும் என்ன ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 50,000 60,000 ரேஞ்சில் ரேஞ்சில் இருக்கா? காட்டுங்க ப்ளீஸ். ஆனா இது நல்லா தான் இருக்கு. இல்ல கட்டினா நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. ஆமா. இல்ல அந்த பர்பிள் கலர் செமையா இருக்கு. இப்போ ரெட் இல்லாத கலர் பிரவுன் ஏதாவது இருக்கா? ப்ரௌனு, மோனாவோட பிங்க்கு, individual saree எவ்வளவு பேபி ஆச்சு? பிங்க்கு 25. ஆஸ்க். மாப்ள மாமா சொல்லிட்டாரு 25. 25-ஆ? ஓகே, நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா அது? இல்ல இவர் வரவே இல்லை. மம்மி செலக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த வருத்தம் இருந்தது மாப்ளைக்கா? மாமாக்கு. அவர் இவரு போல போல அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து உங்க அவருக்கு மாமாக்கு தானே? ஆமா. டக்குனு மாமா என்ன மாமா? மாமனாருக்கு இங்க. ஏன் அந்த வருத்தம் வந்ததுன்னா, ஒரு அவங்க மேரேஜ் அது மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு போகும்போது இவர் போகல அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் எனக்கு பயம், என் தம்பி என் பையன் மாதிரி கொஞ்சம் லேசியாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ இவனும் அப்படிதான், அவனுக்கு எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் வருவோம். அதுவும் அவனுக்கு எடுத்து முடிச்சிட்டா கிளம்பு போகலாம், வா போகலாம். மீட்டிங் வந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. ஸோ இவங்க வந்து அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்படியாச்சும் போயே ஆகணும்ட்டுன்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட், ஒரு 10 days தான். அந்த 10 daysல எல்லாரும் செலக்ட் பண்ணீங்களா? இல்ல அவங்க பெங்களூர்ல தான். அதுக்கெல்லாம் டைமே இல்லை எங்களுக்கு. நீங்களும் போலையா? நாங்களும் போல, நாங்க வீடியோ காலில் தான் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், 10 days தான் இருந்தது. அந்த 10 daysல எல்லாத்தையும் முடிக்கணும். அது தாம்பூலத்துலேருந்து அப்படியே என்கேஜ்மெண்ட்டாக மாறினதுனால வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால சரி ரைட் ஓகே, அது அப்புறமா பார்த்துப்போம், நம்ம மேரேஜும் ரிசப்ஷனையும். இப்போதைக்கு நீங்கள் எடுங்க, நாங்கள் எடுக்கிறோம். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட வீடியோ கால் தான், ஒரு 4-5 போட்டு காமிச்சோம். ஆமாம், நாங்கள் மாப்பிள்ளைக்கு எடுக்கணும், அவங்க பொண்ணுக்கு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவரே அங்கே எடுத்துக்க சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் வீடியோ காலில் காட்டினார் எங்களுக்கு ட்ரெஸ் இதுதான். எங்களுக்கு முதல்ல காட்டினார், ஒன்றுமே பிடிக்கல. ஒன்று பிடிச்சிருந்தது, காஸ்ட்லியாக இருந்தாலும் ஓகே அது நல்லா இருக்கு மாப்பிளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. சூப்பர். ஆனா அதுதான் அவருக்கும் பிடிச்சிருந்தது. பாப்பா சொல்லுது, டாடி அது காஸ்ட்லியா இருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, வேண்டாம்மா இவ்வளோ காஸ்ட் வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா மாப்பிள்ளை வந்து போட்டுட்டு நிற்கும் போது, பாப்பா
பாப்பா பாப்பான்னாரான் பொண்ணு வந்து சொல்லிச்சு டாடி அதுதான் பிடிச்சிருக்குது அவருக்கும் அதையே எடுத்துரு டாடி அப்படின்ச்சு. சரி ஓகே அதை எடுத்துருங்க. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு தானே, நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. சூப்பரா இருந்தது. ஆமா அதேதான் நானும் மோனா கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு அந்த ரெட் சாரி, ஏன்னா ஜென்ரலா ரெட் அப்படின்னாலே ரெட்டுனாலே எனக்கு நாங்க தான் ரொம்ப choose பிடிக்கும். பண்ணோம். வீடியோ காலில் எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் வர இருந்தாங்களா, என்னால் ஒழுங்காக பார்க்க முடியாது. சரி ஓகே இவங்க 2 பேர் ரெட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ரெட்டில் எந்த டிசைன் பூ போட்டாலும் சரி, இது ட்ரையாங்கிள் போட்டாலும் சரி எடுத்துருங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணி வச்சிருக்க கலர்ஸ்லாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் போட்டு அட்டன் பண்ணி பார்ட்டி, அவங்க பார்ட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் என் பொண்ணுக்கு எடுக்கணும்ன்ட்டு. ஓகே செலக்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. இப்படி ஒரு டாடி எனக்கு இல்லையே. கரெக்டா? எனக்கு எங்க டாடி நினைச்சு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல செலிபிரிட்டிஸ் பண்ணிருக்கிறது அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே அந்த ரெட் வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணிருங்க. ரெட் வேண்டாம். இது கூட நல்லா இருக்கு, இந்த கலர் மாதிரி ரெட் பார்டர் வந்து. சரி ஓகே மோனா அண்ட் மாப்பிள்ள அப்படியே சாரி பார்த்துட்டே சொல்லுங்க, இந்த ட்ரீம் வெட்டிங் அப்படின்னா என்ன ஒரு ட்ரீம் வெட்டிங் நீங்க வந்து மனசுல நினைச்சிருக்கீங்க? டெஸ்டினேஷன் வெட்டிங்கா இல்லனா வந்து என்ன ஐடியா இருக்கு? இன்னும் நம்ம அதெல்லாம் பேசுறது. சரி நீங்க பேச வேணாம், உங்களுக்கு மனசுக்குள்ள தனித்தனியா ஆசை இருக்கும், நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு மோனாக்கு ஒரு ட்ரீம் வெட்டிங் அப்படின்னா என்னலாம் இருக்கணும் அந்த வெட்டிங்ல? என்னலாம் எனக்கு எப்படின்னா அது பிரைவேட்டா இருக்கணும், இந்த பீச் அந்த மாதிரி அந்த வைப் இருக்கணும் எனக்கு. ஓகே சோ டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி இருக்கணும். ஸோ க்ளோஸ் பீப்புள் வந்து நம்ம இன்வைட் பண்ணி நம்மளுக்குள்ள யாரோ அலோவ் இல்லை, நம்ம வந்து அப்படியே பீச் ஓரமா அப்படியே அந்த செட்டப் எல்லாம் போட்டு அங்க பண்ணோம்னு எனக்கு ஒரு ஆசை. பீச் இல்ல, அதுதான் சொல்றேன், அதுதான் எனக்கு பீச். அது மேரேஜ் தான், அங்க ரிசப்ஷன் இங்கே தானே. ஸோ அதனால முதல்ல சொல்லிடுச்சுங்க பசங்க, பீச் ஹவுஸ்ல தான் வைக்கணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இப்போ பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க, அது வேட்டை ஆரம்பிச்சிட்டீங்க. பின்ன வேற என்ன பண்றது? நான் பிளான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன். ஒரு 5 ஏக்கர்ல இண்டிவிஜுவல் காட்டேஜ் உள்ளுக்குள்ள பங்களோ இருக்கணும், அதில் ஒரு 5-6 ரூம் இருக்கணும். அது அவங்களுக்கு ஃபுல்லாக வெளியில் லான்ஸ் இருக்கணும். ஈவன் நம்ம செக்கச்செவந்த வானம் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் அந்த பங்களோ. ஓகேங்களா? அப்போ மாப்பிள்ளை ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, க்ளோஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிக்கணும் 3 days. ரிசப்ஷனுக்கு முந்தின நாள், ரிசப்ஷனுக்கு அடுத்த நாள், 3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணணும். என்ன பிளான்? ரிசப்ஷனுக்கு முந்தின நாள் என்ன பிளான், அடுத்த நாள் என்ன பிளான்? ஒன்றா இருந்தாலே ஒரு பெரிய பிளான் தானே, என்ன வேணால் பண்ணிப்போம். இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நான் பிளான் பண்ண யோசனை, பட் இது எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்குது, யோசிக்கிறது மட்டும்தான் நான். ஸோ அது வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கணும். ஓகேங்களா? கேட்டட் இது மாதிரி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது உள்ளே என்ன நடக்குதுன்னு. வெளியில் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு ஈவினிங் தான் ரிசப்ஷன் வைப்போம். அந்த லானில் தான், உள்ளுக்குள்ளே லானில் தான். வெளியில் வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் எல்லா ஆட்டமும் ஆடிட்டு இருக்கணும். உள்ளே வரும்போது அவங்க அதை பார்த்துக்கிட்டே உள்ளே வரணும். அந்த மாதிரி பெரிய பெரிய கற்பனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. பண்ணிடுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் பட் அந்த மாதிரி பிளேஸ் மாட்டுமா என்னன்னு தெரியல. அது எங்கேயா இருந்தாலும் சரி, சென்னை சரௌண்டிங்ஸ் பீச் ஏரியாவில் வேணும். ஓகே சூப்பர். அந்த மாதிரி பிளான். கமிங் பேக் டு saree, இது ஓகேவா? இது மோனாக்கு நம்ம கட்டி பாத்துறலாமா? ஓகே இத வெச்சு பார்க்கலாம். ஓகே அப்படியே இங்கே அப்படியே லைட்டா ட்ரேப் பண்ணி பாத்துறலாமா? வரீங்களாக்கா? மோனா வந்து அவங்களோட முகூர்த்த saree செலக்ட் பண்ணி அப்படியே லைட்டா எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சொல்லுங்க, நீங்க எல்லாம் தான் சொல்லணும். நாங்கலாம் சொல்றதுக்கு என்ன, எங்க பொண்ணுக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும். இது எக்ஸ்ட்ரா அழகா இருக்கு. ஓகே மாப்ள இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இது பாக்கும்போது சீக்கிரம் வச்சிட கூடாதா வெட்டிங் மாதிரி தோணுது. ஆமா நீங்க வேற. எதுக்கு எடுத்தாலும் அவர் எப்படா என் பொண்ணு கொடுப்பீங்கன்னு உட்கார்ந்து நிக்கிறாரு. இல்ல எந்த கேள்வி கேட்டாலும் மாப்பிள்ளை கிட்ட அந்த பதில் அந்த ஒரு தான். ஆன்சர் வந்து சீக்கிரமா இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை இந்த சாப்பாடு நல்லா இருக்குதா, சீக்கிரமா நம்ம ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது மாமா. சரி மோனா சொல்லுங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செம்ம கலருமே கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ ஐ லைக் இட். சூப்பர். ஸோ லைட்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால செம சூப்பர். ஒரு 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 ஒன் ஆஃப் த மெயின் ஷாப்பிங் வந்து எஸ் பண்ணியாச்சு. ஓகே ரைட். Satyabama Institute of Science and Technology, Chennai.